நண்பர்களே, இந்த படத்தோட பேரு புகா. இது 2023ல வெளிவந்த ஒரு பிலிப்பைன்ஸ் மொழி திரைப்படம். நான் ஆரம்பத்திலே தெளிவா சொல்லிடுறேன். இந்த படத்துல ஏகப்பட்ட ஓப்பன் மேட்டர் காட்சிகள், கலவி காட்சிகள், பிறந்த மேனி காட்சிகள்லாம் இருக்கு. அதனால அந்த காட்சிகள் எல்லாம் வழக்கம் போலவே நான் ரொம்ப வெளிப்படையா தான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஏன்னா, அப்பதான் இந்த படத்தோட உண்மை தன்மைய உங்களால உணர முடியும். இந்த படத்தோட மையக் கருவ உங்களால உணர முடியும். இந்த படத்த முழுசா பார்த்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அதனால இப்படி வெளிப்படையா கதை கேட்க விருப்பம் உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோவ மேற்கொண்டு பாருங்க. விருப்பம் இல்லாதவங்கலாம் தயவு செஞ்சு இப்பவே இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுல என்னதான் இவ்ளோ கலவி காட்சிகள் இருந்தாலும், அந்த காட்சிகள பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு மூடு வராது. மாறா அந்த பெண்ணு மேல உங்களுக்கு ஒரு அனுதாபம் தான் ஏற்படும். ஏன்னா, இது உண்மையாவே ஒரு பெண்ணோட வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவத்த தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படங்க. இப்பவும் அந்த பெண்ணு அந்த நாட்டுல உயிரோட இருக்கா. அத கடைசியில காட்டுவாய்ங்க. சரி, வாங்க இப்ப இந்த படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா பார்த்துரலாம். இந்த படம் ஆரம்பிச்ச உடனே பிலிப்பைன்ஸ் நாட்டுல ஒரு கிராம பகுதியில, ஒரு குக்கிராமத்துல, ஒரு வயல்வெளியில ராத்திரி நேரத்துல ஒரு ஆணும், பெண்ணும் உடம்புல ஒட்டு துணி இல்லாம ரொம்ப மூர்க்கமா கலவி செஞ்சுகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த வயசான பெரியவர் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவரு கையில ஒரு நோட்ட வச்சுக்கிட்டு கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னன்னா, அங்க தூரத்துல கலவியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது இவரோட சொந்த மகள். அந்த பெண்ணு ஒரு விபச்சாரி. ஒரு வாடிக்கையாளரோட உல்லாசமா இருந்துகிட்டு இருக்கா. இவரு இந்த நோட்ல அந்த வாடிக்கையாளரோட பேரு, அவருடைய ஃபோன் நம்பரு, அவர் ஏற்கனவே எவ்வளோ கடன் பாக்கி தரணும், இப்ப எவ்வளோ குடுக்க போறாரு, எவ்வளோ கடன் வைக்க போறாரு, அப்படிங்கிற அத்தனை கணக்கு வழக்கை எழுதிட்டு இருக்காரு உட்கார்ந்து. இப்ப அந்த கதாநாயகி அந்த சம்பவத்த முடிச்சுட்டு அந்த கஸ்டமர் போனதுக்கப்புறம், இவர் தான் கொண்டு வந்த அந்த பாய், தலகாணி, அந்த போர்வை அதெல்லாம் எடுத்து மடிச்சு பேக்ல வச்சுக்கிட்டு, இப்ப அப்பாகிட்ட தான் சம்பாரிச்ச பணத்த அப்பாகிட்ட குடுக்குறா. அப்பா அத வாங்கி வச்சுக்கிறாரு. இப்ப அப்படியே கிளம்பி 2 பேரும் பக்கத்து கிராமத்துக்கு போறாங்க. அதாவது இன்னொரு கிராமத்துக்கு இன்னொரு கஸ்டமர் அட்டெண்ட் பண்ண போறாங்க. இவங்களுக்கு இதுதான் வேலை. ராத்திரியானா இது அதுவும் கிராம பகுதி. நடந்தே போறாங்க. ஒரு ஒரு கிராமமா போயிட்டு அவங்க கஸ்டமர் யார் ஃபோன் பண்றாங்களோ, அவங்கள போய் சந்தோஷப்படுத்திட்டு, அவங்ககிட்டருந்து பணத்த வாங்கிட்டு வர்றாங்க. இத்தனைக்கும் இந்த அப்பா இந்த பெண்ண கட்டாயப்படுத்தி எல்லாம் இந்த தொழில் செய்ய வைக்கல. இந்த பெண்ணா தான் குடும்ப சூழ்நிலைக்காக விரும்பி இந்த தொழில செய்றா. ஏன்னா, அப்பா வயசானவரு. இவரால வேலை செய்ய முடியாது. இவங்களுக்கு அம்மா இல்ல. இறந்து போயிட்டாங்க. இப்ப வீட்ல ஒரு தம்பியும், தங்கச்சியும் இருக்காங்க இவளுக்கு. இவங்க 2 பேருமே ஸ்கூல் படிக்கிறாங்க. ஸோ இவங்கள நல்லா படிக்க வைக்கணுங்கிறதுக்காகவும், அவங்களுக்கு நல்ல சாப்பாடு குடுக்கணுங்கிறதுக்காகவும், குடும்ப கஷ்டத்துக்காகவும் இந்த பெண்ணு தன்னையே தியாகம் பண்ணி இப்படி ஒரு விபச்சார தொழில் செஞ்சு இந்த குடும்பத்த நடத்துறா. அப்படி இவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறச்ச இன்னொரு நாள் அப்பாவும் மகளும் இது மாரி தொழிலுக்கு கிளம்புறாங்க. அப்பா எப்பவுமே என் மகளுக்கு துணையா கூட போறாரு. அப்படி போற இடத்துல ஒரு நிலத்து விவசாய நிலத்துல ஒரு பண்ணை வீடு மாரி இருக்கு. ஒரு குடோன் மாரி இருக்கு. அந்த ரூமுக்குள்ள இப்ப கஸ்டமர் இருக்கான். அவன் கூட பொண்ண அனுப்பி வச்சுட்டு, இவரு வெளிய நின்னு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பெரியவரு. இப்ப உள்ள போன அந்த பெண்ணுகிட்ட இந்த கஸ்டமர் ரொம்ப மூர்க்கமா நடந்துக்கிறான். என்னன்னா, அவன் இந்த பெண்ணுகிட்ட பின் வழியா உறவு செய்யணும் அப்படின்னு கேட்கிறான். அதாவது வெளிப்படையா சொல்லணும்னா, "உன்னுடைய ஆசன வாயில நான் செய்ய போறேன்" அப்படின்றான். அதுக்கு அந்த பெண்ணு சம்மதிக்க மாட்றா. "இல்லைங்க, அந்த இடத்துல எனக்கு ரொம்ப வலிக்குது. ஏற்கனவே அங்க எனக்கு புண்ணாயிடுச்சு. ஸோ நீங்க அத தவிர வேற என்ன வேணா பண்ணுங்க. வாய் வழி உறவு செய்ய சொன்னாலும் செய்றேன். நீங்க என்ன முன்னாடி செய்யுங்க. வேற என்ன வேணா நான் பண்ணிக்கங்க. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா அந்த பின்னாடி மட்டும் செய்யாதீங்க. எனக்கு ஏற்கனவே ரொம்ப வலியா இருக்கு. புண்ணாயிட்டு இருக்கு" அப்படிங்கிறா. ஆனா அவன் அதெல்லாம் காது குடுத்தே கேட்க மாட்டேங்கிறான். "எனக்கு அதெல்லாம் தெரியாதுடி. நான் அதுல தானே செய்வேன்" அப்படின்னு அடம் புடிச்சு அந்த பெண்ண போட்டு அடிச்சு, கொடுமைப்படுத்தி அப்படியே கொடூரமா பலாத்காரம் பண்றான். அதாவது பின் வழியாவே அந்த ஆசன வழியாவே புடிச்சு அவள கொடூரமா பலாத்காரம் பண்ணும்போது, அந்த பெண்ணால வலி தாங்க முடியாம கத்துறா, கதறா. அப்ப கூட அவன் விடமாட்றான். ரொம்ப மூர்க்கமா புடிச்சு செஞ்சுகிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த பெண்ணால வலி தாங்கவே முடியல. உடனே அவங்க அப்பாவ கூப்பிடுறா கத்தி. "அப்பா இங்க வாங்கப்பா, என்ன காப்பாத்துங்கப்பா. என்னால வலி தாங்க முடியலப்பா" அப்படின்னு அந்த பெண்ணு கத்தி கதறின உடனே, வெளிய உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க அப்பா காதுல விழுது. உடனே அவரு உள்ள ஓடி வராரு. "டேய் என்னடா பண்ற என் பெண்ண? விட்றா" அப்படின்ன உடனே, இந்த கஸ்டமர் என்ன பண்றான், அவனுடைய மணி பர்ஸ தூக்கி அவங்க அப்பாகிட்டயே போடுறான். "யோவ் இந்தாய்யா, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ எடுத்துக்கோ. முதல்ல இந்த வீட்ட விட்டு வெளிய போ. வெளிய போய் காவலுக்கு நில்லு போ" அப்படின்ன உடனே அவங்க அப்பாவுக்கு கோவம் வருது. "டேய் யாருடா வேணும் உன் பணம்? உன் பணம் வேணாம், ஒண்ணும் வேணாம். என் பொண்ண விட்றா நீ." "ஆமா நம்ம வீட்டுக்கு போலாம்" அப்படின்ட்டு தான் பெண்ண கூப்பிட்டு போலான்னு கைய பிடிச்சு இழுக்குறாரு. இத பார்த்த உடனே இந்த கஸ்டமருக்கு சரியான கோவம் வருது இந்த ஆளுக்கு. இவன் என்ன பண்றான், அந்த பெரியவர புடிச்சு அப்படியே அடிச்சு கீழ தள்ளுறான். அவருடைய போராத நேரம் அந்த கீழ விழுந்த பெரியவரு அப்படியே பொட்டுன்னு இறந்து போறாரு.
இத பார்த்த உடனே கதாநாயகி அப்படியே கதறி கதறி அழுவுறாங்க. "அப்பா என்னப்பா ஆச்சு உங்களுக்குன்னு?" ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. மூச்சு நின்னு போச்சு. அவரு ஸ்பாட்லயே இறந்துட்டாரு. இப்போ இவரு இறந்து போனதுனால, அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகியால தொழிலுக்கு முடியல. ஏன்னா, முன்னவாவது அவங்க அப்பா கூட வருவாரு. அவங்க அப்பா கூட வரும்போதே இவ்ளோ அக்கிரமம் பண்றானுங்க இந்த கஸ்டமர்ஸு. இப்போ அப்பாவும் இல்லாம தனியா போனா இவளோட கதி என்ன ஆகும்னு நெனச்சு பாருங்க. அதனால தனியாவும் முடியாம, வீட்லயும் வறுமையில சமாளிக்க முடியாம தவிச்சுட்டு இருக்கும்போது தான், அவங்க அப்பா ஃபோனுக்கு ஒரு ஒரு ரிங் ஆகுது. கால் பண்றாங்க ஒரு கஸ்டமரு. எடுத்து அட்டெண்ட் பண்ணி இவ பேசுறா. அப்ப அந்த கஸ்டமர் என்ன சொல்றான்னா, "நான் ஏற்கனவே உனக்கு குடுக்க வேண்டிய கடன் பாக்கியெல்லாம் சேர்த்து குடுத்துடுறேன். இப்ப எனக்கு உடனே நீ வேணும் வா. என் கூட வந்து படு வா. இந்த இந்த கிராமத்துக்கு வா." அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, இப்ப கதாநாயகி வேற வழி இல்லாம இப்ப வீட்ல சாப்பாடே கஷ்டமா இருக்கு. நம்ம துணிஞ்சு தனியாவே போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்ப பார்க்குறா. இத பார்த்து இந்த தம்பிக்காரன் என்ன சொல்றான்னா, "அக்கா நீ தனியா போவாத. நான் உன் கூட வர்றேன். அப்பா தொழில நான் செய்றேன். உனக்கு துணையா நான் கூட இருக்கேன்." அப்படிங்கிறான். இத கேட்ட கதாநாயகிக்கு கோவம் வருது. "டேய் என்னடா பேசுற நீ? நீ படிக்கிற பையன். நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும். நீயும் தங்கச்சி நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணுன்றதுக்காக நான் இந்த மாரி கேவலமான தொழில செஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ ஏன்டா இந்த வந்து தொழில் தொழில் செய்ய நினைக்கிற?" ஆனா அந்த பையன், "இல்லக்கா உன்ன தனியா அனுப்பிச்சுட்டு நானும் அந்த பாப்பாவும் இங்க நிம்மதியா இருக்க முடியாது. உன்னால அங்க உன்ன நிம்மதியா வைக்க மாட்டாங்க. கண்டிப்பா நீ கஷ்டப்படுவ. ஸோ என்ன புரிஞ்சுக்கோ. நீ நானும் சேர்ந்து இந்த வேலைய செய்யலாம். நம்ம 2 பேரும் நல்லா சம்பாரிச்சு, நம்ம தங்கச்சி பாப்பா வரைக்கும் நல்லா பெரிய படிப்புலாம் படிக்க வச்சு, அவள டாக்டரா, என்ஜினியரா உருவாக்கலாம். ஸோ வந்து அப்பா வேலைய நான் செய்றேன். என்ன புரிஞ்சுக்க நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வேலைய செஞ்சு நல்லா கை நிறைய சம்பாரிச்சு நம்ம இந்த குடும்பத்த முன்னேத்தலாங்க." அப்படின்னு ரொம்ப பொறுப்பா பேசுறான் இந்த பையன். சரின்னு அக்கா காரியம் ஒத்துக்கிறா. "வாடா போலாம்." அப்படின்ட்டு இப்போ அந்த பையன் அவங்க அப்பா மாரி அந்த ஒரு நோட் எடுத்துக்கிட்டு, அந்த செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு, மாமா வேல பார்க்கறதுக்கு சொந்த அக்காக்காவே கூட கிளம்பி போறான். ஏன்னா அவனோட குடும்ப சூழ்நிலை அது போல. இப்போ அன்னைக்கு ராத்திரி அப்படியே கிளம்பி போகும்போது, அவங்க அப்பா மாரி இவனும் ஒரு தூரமா உட்காந்துட்டு கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கான். அந்த பெண்ணு போய் கஸ்டமரோட அங்க படுத்துக்கிட்டு இருக்கா. அந்த சம்பவம் முடிஞ்சு இவங்க திருப்பி வர்றாங்க. இப்படி அவங்களோட வாழ்க்கை அப்படியே 2, 3 நாள் அப்படியே போயிட்டு இருக்கு சுமூகமா. இந்த மாரி காலகட்டத்தில தான் இவங்களுக்கு ஒரு புது சிக்கல் ஆரம்பிக்குது. என்னன்னா, அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வர்றான். இவன் ரொம்ப மோசமான கெட்ட போலீஸு. அதாவது லஞ்சம் வாங்கக்கூடியவன், பணத்துக்காக என்ன வேணா செய்யக்கூடியவன். இப்ப இவன் என்ன பண்றான், நம்ம கதாநாயகிய பார்த்து சந்திச்சு, "இத பாரு, நீ வந்து இன்னும் நல்லா தொழில் செய், நான் உன்ன தடுக்க மாட்டேன். ஆனா எனக்கு தேவையான கமிஷன குடுத்துருன்ட்டு." இதுவரைக்கும் அவங்க சம்பாரிச்ச பணத்துல முக்கால்வாசி பணத்த புடுங்கின்னு போயிடுறான். "இன்னும் நெறைய கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணு. நானே வந்து உனக்கு உதவி பண்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இப்ப போறவன் அப்படியே அந்த கிராமத்துல இருந்து கிளம்பி ஒரு சிட்டிக்குள்ள போறான் அந்த போலீஸ்காரன். அப்படி அவன் பைக்ல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அங்க இந்த ஸ்கூல் படிக்கிற பெண்ணு செல்போன்ல ஏதோ யாரோட சேட் பண்ணிட்டே, வாட்ஸ்அப் பண்ணிட்டே அப்படி வந்துகிட்டு இருக்கா. அந்த பெண்ண கவனிக்கிறான் அந்த போலீஸ்காரன். அந்த பெண் நிமிர்ந்து கூட பார்க்காம அந்த ஃபோனையே நோண்டிக்கிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போறா. இந்த போலீஸ்காரன் அந்த பெண்ண அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போறான். இப்ப வீட்டுக்குள்ள போன அந்த பெண் என்ன பண்றான்னா, அந்த வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டு இருக்க சேட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்ககிட்டயே வந்து அந்த ஃபோன்ல தான் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு பிறந்த மேனியாயி அப்படியே வீடியோ கால் பண்றா. அந்த சாட் பண்ணிட்டு இருக்கா அந்த ஃபோன்ல. இதையெல்லாம் இந்த போலீஸ்காரன் அந்த வீட்டோட வெளிய ஜன்னல் வழியா வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணா மறுபடியும் நம்ம கதாநாயகிய காட்டுறாங்க. கதாநாயகியும் அவன் தம்பிக்காரனும் வழக்கம் போல ராத்திரில தொழிலுக்கு கிளம்புறாங்க. இப்போ ஒரு கஸ்டமர் அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டுருக்காரு கதாநாயகிய. வீட்டுக்கு போய் பார்த்தா, அங்க 2 ஆள் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த வயசானவன் சொல்றான், "இந்த பாரும்மா, நான் கூப்பிட்டது எனக்காக இல்ல. இந்த உட்காந்துருக்கான் பாத்தியா? இவனுக்காக தான். இவன் பேரு ஜோவி. இவன் என் சொந்த மகன் தான்." அப்படிங்கிறாரு. உடனே நம்ம கதாநாயகி ஒண்ணுமே புரியல. திரு திருன்னு முழிக்கிறா. அப்புறம் அவரே சொல்றாரு, "இந்த பாரும்மா, கடந்த சில நாட்களாவே இவன் நடவடிக்கையே சரியில்ல. ஆளே ஒரு மார்க்கமா இருக்கான். நான் இவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி வச்சு பேரன் பேத்தியெல்லாம் பார்த்து எடுத்து கொஞ்சலாம்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கெல்லாம் வழியே இல்ல போல இருக்குது. இவன் வந்து பெண்கள ஏறெடுத்தே பார்க்க மாட்றான். இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஸோ நீ தான் வந்து இவனுக்கு வந்து அந்த சிற்றின்ப ஆசைய தூண்டணும். அதையெல்லாம் கத்துக் குடுக்கணும். இவனுக்கு வந்து ஒரு அந்த சிற்றின்பத்துக்கு அடிமையாக்கணும். அதுக்கப்புறம் நான் அவனுக்கு கல்யாணம் காட்சி பண்ணி நான் நெறைய பேரன் பேத்தியெல்லாம் எடுத்து கொஞ்சணும். அதுதான் உன்ன கூப்பிட்டுருக்கேன். இவன வந்து வச்சு செய்மா. இவனுக்கு கத்துக் குடுமா." அப்படிங்கிறாரு அந்த அப்பங்காரன். உடனே இப்ப அது உட்காந்துட்டு இருக்க அந்த டோபிங்கிற பையன்காரன் என்ன சொல்றான்னா, "அப்பா எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுப்பா. ப்ளீஸ்ப்பா என்ன கட்டாயப்படுத்தாதப்பா." அப்படின்னு சிணுங்குறான். இப்போ ஆடியன்ஸ் நமக்கும் புரிஞ்சு போச்சு. நம்ம கதாநாயகிக்கும் புரிஞ்சு போச்சு. அந்த பையன் ஒரு திருநங்கையா மாறக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல இருக்கான் அப்படின்ட்டு.
உடனே நம்ம கதாநாயகி என்ன பண்றான்னா நேரா வந்து டேய் எந்திரா மேல வாடா அப்படின்னு கையை பிடிச்சி அந்த பையனை இழுக்கிறா. அவன் ஏன் வரமாட்டேன் விடு அப்படிங்கிறான். டக்குன்னு சார் இங்க பெட்ரூம் எங்க சார் இருக்கு அப்படின்னு அந்த பெரியவரை கேட்டேன்னு அது இருக்கு பாருமா அப்படின்னு அவரும் கை காட்டுறாரு. உடனே நம்ம கதாநாயகி அவனை அடம் பிடிச்சி அந்த பையனை கையை பிடிச்சி தரத்தரான அந்த பெட்ரூம்குள்ள இழுத்துட்டு போறா. போய் கதவை சாத்திக்கிட்டு கடகடான்னு கதாநாயகி தான் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அப்படியே வந்து அரைக்குறை ட்ரெஸ்ஸோட ஜெட்டி பிராவோட நிக்கிறா. இதை பார்த்தோன்னு அந்த பையன் மறுபடியும் சினுங்குறான். அக்கா இந்த மாதிரிலாம் நிக்காதீங்கக்கா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுக்கா, வேணாக்கா அப்படின்றான். உடனே கதாநாயகி சிரிச்சுக்கிட்டே சொல்றேன், டேய் நான் இப்போ ட்ரெஸ்ஸை கட்டினது உங்க கூட கலவி செய்யறதுக்கு இல்லை, உனக்கு கொடுக்குறது தான், இந்த போட்டுக்கோ அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறா. இப்போ அந்த பையன் அதை வாங்கி அந்த ட்ரெஸ்ஸை ஆசையாக போட்டுக்கிறான். ஏன்னா திருநங்கைகளுக்கு வந்து பொதுவாக அந்த பெண்களோட ஆடையை உடுத்திக்கிறதுல ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும், அவங்க ரொம்ப விருப்பப்படுவாங்க இல்லையா. ஸோ அந்த பையன் இவளோட அந்த பெண் ஆடையை வந்து அவ்வளோ சந்தோஷமா உடுத்திக்கிட்டு குதுகலிக்கிறான். இப்போ நம்ம கதாநாயகி என்ன சொல்றான்னா, என்னடான்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கான்றான். நீ சந்தோஷப்பட்டது பிரச்சனை இல்லை, உன் பிரச்சனை எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிற பிரச்சனையே வந்து உங்க அப்பங்காரன் தான். அவனை நம்ம சந்தோஷப்படுத்தணும், அவரும் சந்தோஷமாகணும், அவரை நம்ம நம்ப வைக்கணும், அதுக்கு நம்ம சில நாடகம் நடிக்கணும் அப்படின்றா. என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த டோபி கேட்கும்பொழுது, நீயும் நானும் இப்போ ரொம்ப மூர்க்கமா கலவையில் இருக்கிற மாதிரி சத்தம் போடலாம். வெளியே இருக்கிற உங்க அப்பங்காரன் அதை கேட்டு நம்பிடுவான். நானும் எனக்கு தேவையான பணத்தை வாங்கிட்டு போயிடுவேன். உங்க அப்பங்காரன் சந்தோஷமாயிடும். உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, சுமூகமா முடிஞ்சிடும் இந்த பிரச்சனை அப்படிங்கிற கதாநாயகி. சரி ஓகே அப்படின்ட்டு இவங்க நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த டோபிங்கிறவன் நம்ம கதாநாயகியை பிடிச்சி வெறித்தனமா மேட்டர் பண்ற மாதிரி சவுண்ட் விடுறாரு. இஸ் ஆ ஓ ஓ மை காட் ஆ ஓன்றாரு அவரு. நம்ம கதாநாயகியும் ஐயோ முடியலடா, மெதுவா சைடா, வலிக்குதுடா அப்படி இப்படின்னு நம்ம கதாநாயகியும் சவுண்ட் விடுறாங்க. இப்படி ரொம்ப ரெண்டு பேரும் மூர்க்கமா அந்த கலையை செஞ்சுட்டு இருக்க மாதிரி சத்தம் வெளியே கேக்குது ஹால்ல. இந்த சத்தத்தை கேட்குற அப்பங்காரனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா நம்ம பையன்காரன் ஆம்பளை தான், நமக்கு வந்து பேரன் பேத்தி கன்ஃபார்மு அப்படின்ட்டு நிம்மதி ஆயிடுறாரு இந்த அப்பங்காரன். அந்த விஷயம் சிறப்பாக முடிஞ்ச உடனே நம்ம கதாநாயகி வெளியே வந்தோடனே அந்த காசையை வந்து எடுத்து கொடுக்குறாரு. அந்த பணத்தை வாங்கிட்டு இவங்க திருப்பி அண்ணன் அக்காவும் தம்பியும் வீட்டுக்கு கிளம்பி வர்றாங்க. இப்படி இவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கிற இதே சமயத்துல ஒரு நாள் திடீர்னு நம்ம கதாநாயகிக்கு பயங்கரமான காய்ச்சல் அடிக்குது. அப்படியே குளிர் ஜுரம், அப்படியே உடம்பெல்லாம் உதிருது அவங்களுக்கு. போய் தம்பிக்காரன் பார்த்தா அப்படியே குளிர்ல நடுங்குறாங்க. அவ்வளோ காய்ச்சல் அடிக்குது அவங்களுக்கு, முடியல அவங்களால. என்னக்கானா இல்லடா என்னால முடியலடா, ரொம்ப காய்ச்சலா இருக்குடா அப்படின்னா. சரி இப்போ அவங்களுக்கு மருந்து வாங்குறதுக்கும் வீட்டுல காசு இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறதுக்கும் காசு இல்லை. உடனே அந்த பையன் தேடி போய் பார்த்தா அந்த அவங்க டைரி இருக்கு இல்லையா, அந்த டைரியில எடுத்து பார்க்குறான், நமக்கு யாருன்னா கடன் பாக்கி தரணுமா இந்த தொழில் செய்யும் போதுன்னு பார்த்தா பக்கத்து கிராமத்துல ஒரு பணக்காரன் கொஞ்சம் நிறைய கடன் தர வேண்டியிருக்கு, பாக்கி தர வேண்டியிருக்கு உங்களுக்கு. சரி அதை போயிட்டு வாங்கிட்டு வந்து அக்காவுக்கு மருந்து வாங்கலாம் அப்படின்ட்டு இவன் அவசர அவசரமா அந்த பக்கத்து கிராமத்துக்கு ஓடுறான். போய் பார்த்தா அந்த ஆள் நல்லா அழகா அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு சாராய கடையில உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த பையன் பொறுமையா நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் குடிச்சு முடிச்சது அப்படி போகும்போது தனியா பின்னாடியே ஓடி போயிட்டு, ஐயா என்ன தெரியுதுங்களா, நான் தான் எங்க அக்காவோட தம்பி, இந்த மாதிரி நீங்க வந்து இப்போ பேலன்ஸ் தரணும் இல்லையா எங்க அக்காவுக்கு, இப்போ அந்த சம்பவம் பண்ணதுல அது கொஞ்சம் கொடுங்க, இப்போ என் அக்காவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அந்த பணம் ரொம்ப உதவியா இருக்கு, நான் போய் மருந்து வாங்கிட்டு போவேன் அப்படின்னா. அவனா ஃபுல் போதையில இருக்கிறான். இவன் என்ன சொல்றான்னா, டே தம்பி, நான் உனக்கு உங்க அக்காவுக்கு நான் பேலன்ஸ் தர வேண்டியது உண்மைதான், நான் இல்லைன்னு மறுக்கல, அது மொத்தமே கொடுத்துட்றேன், அது இல்லாம எக்ஸ்ட்ராவும் நிறைய பணம் தரேன், ஆனா அதுக்கு நீ இப்ப என்கிட்ட வரணும் அப்படின்னு இந்த பையனே கூப்பிடுறான். அவன் என்னன்னு வெளிப்படையாச்சோன்னா அவனை வந்து வாய் வழி உறவு செய்ய சொல்றான். அந்த பையனை வந்து கூப்பிடுறான். இப்ப இந்த பையனும் வேற வழி இல்லையா, அக்காவை காப்பாத்தி அவனுமே உயிருக்கு போராடிட்டு இருக்காளே அப்படின்ட்டு சரி வாங்க அப்படின்னு ஒதுக்கு போறோமா அவனை கூட்டு போயிட்டு அவனோட ஃபேண்ட்டை உருவிட்டு அவன் கீழே முட்டி போட்டு இந்த பையன் அந்த ஆளை பிடிச்சி வாய் வழி உறவு செய்யறான். செஞ்சு முடிச்சுட்டு அந்த ஆள் ஃபுல் போதையில இருக்கான். இவனே அந்த ஆளோட பாக்கெட்ல கையை விட்டு அவன் மணி பர்ஸ்ல இருந்து அவனுக்கு தேவையான அவன் உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை எடுத்துக்கிறான். பார்த்தா நல்லா போதையில் இருக்கானே அப்படின்ட்டு அவன் கையில ஒரு வாட்ச் கட்டியிருக்கான், நல்லா காஸ்ட்லியான வாட்ச் அந்த கஸ்டமர். சரி அவனுக்கு தெரியவா போகுது அப்படின்ட்டு அந்த வாட்சையும் ஆட்டையை போட்டுன்னு இப்போ அந்த காசையும் எடுத்துக்கிட்டு நேராக போய் மருந்து வாங்கிட்டு அக்கா கொண்டு போய் கொடுக்குறான். அக்கா அந்த அக்கா மருந்து அப்படின்னு. இப்போ அக்கா காரி கேட்குறா, ஏதுடா அவனுக்கு காசு இவ்வளோ அப்படின்னோடனே அப்போ உண்மையை சொல்லிடுறான். அக்கா வேற வழி இல்லைக்கா, நானும் வந்து இப்போ தொழிலில் இறங்கிட்டேன், இனிமே நீ மட்டும் தனியாக கஷ்டப்படாத, ஏன்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ண, நான் உன்னை நல்லா படிக்க வச்சு பெரியாக ஆளாக்கணும்னு நினச்சினடா அப்படின்னா. இல்லைக்கா தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் ஜான் போனா என்ன முழம் போனா என்ன, முழுசாவே இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்க, இனிமேல் நீ மட்டும் கஷ்டப்படாத, நானும் வந்து இந்த மாதிரி சிற்றின்ப தேவைக்காக இருக்கிற பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த பெண்களோடலாம் போய் படுத்துட்டு நானும் கொஞ்சம் சம்பாரிச்சு கொண்டு வரேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா சம்பாரிச்சு இந்த குடும்பத்தை முன்னேற்றலாம், நம்ம பாப்பாவை நல்லபடியாக படிக்க வைக்கலாங்க அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் பாசமாக பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த பையனும் நல்ல பையனாக தான் இருக்கான். அந்த கதாநாயகிகளும் தாங்கிக்க முடியலனாலும்
சரி வேற வழியில்லாம ஏத்துக்கிறா. இப்ப நம்ம கதாநாயகியும் உடம்பு நல்லபடியா குணமாயிடுது. இப்போ ஒரு நாள் இந்த வாட்சை பறி கொடுத்தவன் நம்ம இந்த பையனை கவனிச்சிடறான். அன்னைக்குன்னு பார்த்து இந்த பையன் அந்த வாட்சை கையில கட்டியிருக்கான். உடனே அந்த ஆளுக்கு தெரிஞ்சு போது ஞாபகம் வந்தது, இவன் தான் நம்ம வாட்சை ஆட்டையை போட்டவன் அப்படின்ட்டு அவன் வந்து நம்ம இந்த பையனை பிடிச்சி அடிக்கிறான். அந்த நேரம் பார்த்து இந்த போலீஸ்காரங்க வந்துடுறான். டேய் என்னடா பிரச்சனை அப்படின்னா, சார் இந்த பையன் என் வாட்சை திருடிட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் உடனே போலீஸ்காரன் இந்த பையனை தான் தப்பு பண்றான். ஏன்னா இவன் மூலியமா அவன் லஞ்சம் வாங்குறான் இல்லையா, அதில் அந்த வந்தவனையும் அடிச்சு விரட்டிட்டு அந்த வாட்சையும் பிடிக்கின்னு அவனை விரட்டிட்டு இப்போ இவனையும் மிரட்டுறான். டேய் என்ன இப்போ திருட்டு தொழிலோட இறங்கிட்டியா, சரி வா அவனை என்ன பண்றான் பாரு அப்படின்ட்டு இந்த பையனை தரத்தரன்னு எடுத்துன்னு போயிட்டு அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல தள்ளிடுறான். அந்த லாக்அப் ரூமுக்கு பக்கத்துல இன்னொரு பெண்ணு கிடக்குறா. ஒரு சின்ன வயசு பெண்ணு. அவ ரொம்ப நாளா அங்க அங்க வந்து அடைச்சி வச்சிருக்காங்க. இவ யாருன்னு பார்த்தா, முதல்ல ஒரு பெண்ணு வந்து செல்போன்ல அந்த வீடியோ கால் பண்ணா இல்லையா, உடம்புல ஒட்டு துணி இல்லாம அதை கூட ஒளிஞ்சிருந்து பார்த்தாலே அந்த போலீஸ்காரன். ஸோ அதையே காரணமா காட்டி அந்த பெண்ணு தனியா ஸ்கூலுக்கு போகும்போது அதை காட்டி சொல்லி மிரட்டி அந்த பெண்ணை அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வந்து இந்த லாக்அப்ல வச்சிருக்கான் அந்த போலீஸ்காரன். ஏன் இப்படி வச்சிருக்கான்? அவனோட பிளான் என்னன்னா, இந்த பெண்ணை வந்து விபச்சாரத்துல ஈடுபடுத்தி அவங்களும் நிறைய காசு சம்பாதிக்கணும். அதுவும் வந்து பட்டணத்துல கொண்டு போயிட்டு நல்லா வெளியே பெரிய சிட்டில கொண்டு போய் விபச்சாரத்துல ஈடுபடுத்தினா நிறைய காசு கிடைக்கும். அது மூலியமா நமக்கு அப்படிங்கிறதா இந்த போலீஸ்காரனோட பிளானா இருக்கு. அதனால இவளை அந்த பெண்ணை அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். இப்ப இந்த பையனையும் கொண்டு வந்து அடைச்சு அவனை அடிக்கிறான். சார் என்னை விட்டுருங்க, நான் திருடன் இல்லை, அந்த எனக்கு வந்து பரிசா கொடுத்தான் அப்படின்றலாம் சொல்றான். இவன் கேட்கவே மாட்டேங்கிறான், விடவே மாட்டேங்கிறான். இப்படியே ஒரு 4-5 நாள் ஆயிடுது. அந்த பையன் லாக்அப் ரூம்லயே இருக்கான். இந்த அக்கா காரியம் தம்பியை காணமேன்ட்டு பரிதை வச்சு தேடிக்கிட்டு இருக்கா. தம்பி எங்க போனான்னு தெரியலையே அப்படின்ட்டு இங்க இந்த பையனை விடாம இந்த போலீஸ்காரன் அடிச்சு துன்புறுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த போலீஸ்காரன் அடுத்த கட்டமா என்ன பண்றான்னா, இந்த பெண்ணு மூலியமா சம்பாதிக்கிறதுக்காக அங்க ஒரு திருடன் வர்றான். அந்த ஸ்டேஷன்ல இருக்கான். அந்த திருடங்கிட்டே நிறைய பணத்தை வாங்கிட்டு அந்த போலீஸ்காரன் மாமா வேலை பாக்குறான். போடா லாக்அப்ல இருக்கிற அந்த பெண்ணை போய் அனுபவிச்சுக்கோ அப்படின்ட்டு அந்த வாடிக்கையாளரா அந்த கஸ்டமரா வந்து அந்த லாக்அப் ரூமுக்குள்ளேயே அந்த திருடனை அனுப்புறான். இப்ப அந்த திருடனும் இந்த புது பெண்ணுகிட்ட வந்து அவளோட உல்லாசமா இருக்கலாம், அவளை அனுபவிக்கலாம் வரும்போது அவன் என்ன பண்றான், வந்தவன நேரா வா என்னை வந்து வாய் வழி உறவு செய் அப்படின்ட்டு அந்த பெண்ணோட தலையை போட்டு அவங்க இடுப்பு கீழே அழுத்துறான். உடனே ஆனா வந்தால் கத்துறான் திருடன். என்னன்னு பார்த்தா அந்த பெண்ணு அவனோட உறுப்பை பிடிச்சி நறுக்குன்னு கட்சி வச்சுட்டுக்கிறா. அவன் அப்படியே அலறிக்கிட்டு லாக்அப் வெளியே ஓடி வரான். உடனே போலீஸ்காரன் அடிச்சு விரட்டிட்டு இந்த பொண்ணை பிடிச்சி திட்டுறான். ஏய் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டுனா நடக்கிறதே வேற, நான் சொல்ற மாதிரி கேட்டு ஒழுங்கு மரியாதை நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இருந்தாலும் அந்த போலீஸ்காரனுக்கு புரியல, இந்த பெண்ணை எப்படிதான் வழி கொண்டு வரதுன்னு தெரியலையே, பெண்ணும் சின்ன பெண்ணா இருக்கா, இவளை எப்படி நம்ம இதை மாத்துறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான், யோசிச்சுட்டு இருக்கான் போலீஸ்காரன். இதையெல்லாம் கவனிக்கிறான். இந்த பையன் பக்கத்து லாக்அப் ரூம்ல தானே இருக்கான். அவன் கவனிக்கிறான். இந்த பெண்ணை பார்த்தாலும் உனக்கு பரிதாபமாகுது. இந்த பெண்ணையே எப்படி இங்கிருந்து காப்பாத்தி ஆகணும், நாமளும் இங்கிருந்து தப்பிச்சு ஆகணும், நம்ம அக்காவுக்கும் நம்ம இங்க இருக்கிறது தெரியப்படுத்தி ஆகணும், ஏன்னா நம்ம இல்லாம அக்கா தேடிக்கிட்டு இருப்பா. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு யோசனை பண்றான் அந்த பையன். உடனே அந்த போலீஸ்காரனை கூப்பிட்டு சொல்றான், சார் என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு, அதுபடி கேட்டீங்கன்னா நீங்க இந்த பெண்ணை வச்சு நீங்க பெரிய பணக்காரனால நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு என்ன சொல்றா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெண்ணை நீங்க ரொம்ப நாளா இங்கேயே அடைச்சி வச்சிருக்கீங்க இல்லையா, இந்த பெண்ணு குளிக்க கூட இல்லை, இவன் மேல கெட்ட வாடை வருது, அப்படியே துர்நாற்றம் வீசுது. இந்த மாதிரி இவ இருந்தால்னா எந்த கஸ்டமரும் இவ பக்கத்துல நெருங்க மாட்டான். அதனால முதல் வேலையா இவளை நல்லா சோப்பு ஷாம்பு எல்லாம் போட்டு நல்லா குளிப்பாட்டி கமகமன்னு ஆக்கி இவளுக்கு வந்து நல்ல ஒரு கவர்ச்சியான ட்ரெஸ் எல்லாம் போட்டு உடுத்தி ஆள் வந்து நல்லா பார்க்கறதுக்கு அழகா இவளை பார்த்தோன்னு மயங்குற மாதிரி இவளை ரெடி பண்ணணும். அது மாதிரி அதுக்கு அடுத்து இந்த பெண்ணு ரொம்ப சின்ன பெண்ணா இருக்கா. இவளுக்கு வந்து கலைவை பத்தி என்னன்னு கூட தெரியல. ஸோ இவளுக்கு வந்து அதை கற்றுக் கொடுக்கணும். இந்த தொழிலில் ஈடுபடுறதுக்கு அந்த கலவை செய்யறதையும் அந்த விபச்சாரத்துல எப்படி ஆண்களை வந்து சந்தோஷப்படுத்தணும், அவங்களுக்கு எப்படி கம்பெனி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். அப்போதான் இவ அந்த பக்குவமா நடந்துப்பா. கஸ்டமரும் வந்து அது திருப்தியாகி நிறைய பணத்தை கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் ஒரே வழி எங்க அக்கா தான். நீங்க அக்காவை இங்க கூட்டு வந்தீங்கன்னா அவ வந்து இந்த பெண்ணை அழகா குளிப்பாட்டி ரெடி பண்ணுவா, இவளுக்கு வந்து தான் தொழிலையும் கத்துக் கொடுப்பா அப்படின்னு ஒரு ஐடியா சொல்றான் அந்த பையன். இதன் மூலியம் அக்காவை இங்க வர வைக்கலாம் அப்படின்றது இவனோட பிளான். இவ போலீஸ்காரனுக்கு இந்த பிளான் வந்து பிடிச்சிக்குது. சரி ஓகேடா அப்படிதான் பண்ணலான்ட்டு உடனே போலீஸ்காரன் இந்த அக்காக்காரிக்கு தகவல் தெரிவிக்கிறான் போன்ல. இது போல உன் தம்பிக்காரன் நான் தான் அரெஸ்ட் பண்ணி இந்த ஜெயிலில் வச்சிருக்கேன், லாக்அப்ல வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம அக்காக்காரி பதறி அடிச்சுக்கிட்டு அந்த ஸ்டேஷனுக்கு ஓடி வர்றா. தம்பி அப்படின்னு கட்டி பிடிச்சி அவனுக்கு கதறி அழுவுறா.
உடனே அந்த போலீஸ்காரன் என்ன பண்றான்னா, ஏய் உங்க அக்கா தம்பி பாசம் உங்க சென்டிமெண்ட்லாம் அப்புறம் வச்சுங்க, முதல்ல நான் சொல்ற வேலையை செய்டி அப்படின்னு ஆர்டர் போடுறான். போயிட்டு அந்த பெண்ணை ரெடி பண்ணுன்னு நம்ம கதாநாயகி அந்த லாக்கப் ரூமுக்குள்ள போறா. அந்த பெண் இருக்க ரூம்ல போயிட்டு அந்த பெண்ணை வந்து நல்லா சோப்பு ஷாம்புலாம் போட்டு குளிப்பாட்டி ரெடி பண்றா. நம்ம கதாநாயகி கிட்ட ஒரு கத்தி ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கா இடுப்புல. இப்ப அந்த பெண்ணுகிட்டே சொல்றா, ஏய் பாப்பா கவலைப்படாத, நான் வந்து உனக்கு இருந்து காப்பாத்தி கூட்டு போதான் வந்திருக்கேன். அதுக்கு நான் ஒரு நல்ல பிளான் வச்சிருக்கேன். நீ தைரியமா போ, அமைதியா பொறுமையா இரு, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து இந்த பெண்ணை வந்து நல்லா குளிப்பாட்டி ரெடி பண்றா. அந்த பெண்ணை நல்லா ரெடி பண்ண முடிச்ச உடனே இந்த போலீஸ்காரன் என்ன பண்றான், அந்த பெண்ணை மட்டும் லாக்அப் ரூம்ல இருந்து வெளியே கூப்பிட்டுக்கிட்டு நம்ம கதாநாயகி லாக்அப்ல போட்டு பூட்டிடுறான். சார் என்ன சார் பண்றீங்க, என்ன ஏன் சார் அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, ஏய் எதுவும் பேசாத, கொஞ்ச நேரம் அக்காவும் தம்பி இந்த லாக்அப்லயே இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்து கூட பேசுறேன்டி அப்படின்ட்டு இவன் என்ன பண்றான் பாருங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே இந்த சின்ன பெண்ணை வந்து பலாத்காரம் பண்ண ஆரம்பிக்கிறான் இந்த போலீஸ்காரன். இந்த காட்சியெல்லாம் கண் கொண்டு பார்க்க முடியல. ஐயோ அவ்வளோ கொடூரமா இருக்கு. அந்த பெண்ணு கத்துற கதறல் இருக்கு, நம்ம காதே வந்து கல் எஞ்சி கரையக்கூடிய காட்சி இது. அப்படி கத்துறா அந்த பெண்ணு வலி தாங்காம. இருந்தாலும் அந்த போலீஸ்காரன் விடாம அவ்வளோ கொடூரமா அந்த பெண்ணை வந்து பலாத்காரம் பண்றான். அதையும் இந்த அக்காவும் தம்பியும் பாக்குறாங்க. இவங்களாலே தாங்கிக்க முடியல. அப்படியே இவங்களே ஒரு மாதிரி குமரி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோ மிருகத்தனமா அந்த பெண்ணை இவன் பலாத்காரம் பண்றான். அந்த பெண்ணு அவ்வளோ வீல் வீல் கத்துறா. அவன் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த பெண்ணு அப்படியே அழுதுகிட்டே இருக்கா, வலி தாங்காம கத்திக்கிட்டே இருக்கா. இப்போ போலீஸ்காரன் யோசிக்கிறான், என்னடா இது இந்த பெண் இப்படி கத்திக்கிட்டே அழுதுகிட்டே இருக்காளே, இப்படி இருந்தாலும் எப்படி கஸ்டமர் வருவாங்க, நமக்கு பணம் கொடுப்பாங்க, நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்ற குழப்பத்துல இருக்கான் அந்த போலீஸ்காரன். இதை கவனிக்கிற நம்ம கதாநாயகி என்ன சொல்றான்னா, சார் என்கிட்ட வாங்க, நான் ஒரு ஐடியா சொல்றேன், அது பிரகாரம் செஞ்சா சரியா இருக்கும்ன்றா. என்ன சொல்லுடி அப்படின்னா, இப்போ அவளுக்கு வந்து எப்படி ஆண்கள் கிட்ட நடந்துக்கணும்னு தெரியல. அதனால வந்து நீங்க வந்து என் கூட இப்போ உறவு செய்யுங்க, நீ நாங்களும் வந்து இப்படி மேட்டர் பண்ணும்போது கலவி செய்யும் போது அதை அவ பக்கத்துல இருந்து பார்க்கட்டும், நான் எப்படி உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன், நான் உங்களை எப்படி அதை என்ன பண்றேன் அப்படிலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலாம் அதே போல வாடிக்கையாளர்கிட்ட அவன் நடந்துப்பா. அப்போ வந்து அவங்களும் திருப்தி ஆவாங்க, உங்களுக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க அப்படின்னு ஒன்று அது ஒரு பிளான் பண்ணி சொன்ன உடனே இதையும் அந்த போலீஸ்காரன் நம்புறான். சரி ஓகேன்ட்டு அந்த அவ இருக்கிற லாக்அப் ரூமுக்குள்ளேயே போறான். இப்போ அந்த பெண்ணை பக்கத்துல வச்சுக்கிட்டு இவங்க கலவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம கதாநாயகி என்ன பண்றான்னா, அந்த போலீஸ்காரனை அப்படியே மல்லாக்கா படுக்க வச்சுட்டு அவன் மேல இவ ஏறி உக்காந்து அவனை பிடிச்சி நல்லா மூர்க்கமா அப்படியே கலவி செய்யறா. அவன் அப்படியே கண்ணை மூடி லயிச்சு அதை சந்தோஷமா அந்த கலவியை ஏத்துக்கிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கான். அந்த நம்ம கதாநாயகி அவனை பிடிச்சி செஞ்சுக்கிட்டு அவன் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து அவன் சங்குலே ஒரே போடு, அப்படியே கோழி அறுக்கிற மாதிரி கருகருன்னு அறுக்கிறா. அவ்வளவுதான், அப்படியே ரத்தம் பீச்சி அடிக்குது. அவன் உயிருக்கு போராடுறான். அந்த கேப்ல நம்ம கதாநாயகி என்ன பண்றா, எந்திரிச்சு ஓடி போய் பக்கத்து லாக்அப் ரூம்ல இருக்கிற தான் தம்பிக்காரனை காப்பாத்துறா. அந்த பூட்டை எல்லாம் சாவி போட்டு திறந்து அவனை அது வந்து வெளியே கொண்டு வர்றா. அந்த நேரம் இந்த பெண்ணுக்கு வந்து இந்த போலீஸ்காரன் செம கோவத்துல இருக்கா இல்லையா, இப்போ இவன் உயிருக்கு போராடிட்டு இருக்க நேரம் பார்த்து இப்பதான் அவன் அடிக்க முடியும் அப்படின்ட்டு பக்கத்துல ஒரு லத்தி இருக்கு, அந்த போலீஸ்காரன் யூஸ் பண்ற லத்தி, அதை எடுத்துன்னு வந்து அப்படியே அந்த போலீஸ்காரனோட ஆசன வாயில சொருகுறாங்க. அப்படியே சொருகி சொருகி எடுக்கிறா. அவன் ஏற்கனவே உயிருக்கு போராடிட்டு இருக்கான், இந்த வலி வர தாங்க முடியாம அலறான். உடனே அந்த பெண்ணு சொல்றா, இந்த மாதிரி எனக்கும் வலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த ஆசன வாயிலே அந்த லத்தியை போட்டு சொருகன உடனே அவன் அப்படியே அங்கேயே மூச்சு இறைச்சி அப்படியே இறந்து போறான். இப்ப கதாநாயகி என்ன பண்றான்னா, நம்ம உடனே எங்கிருந்து தப்பிச்சாகணும் வாங்க அப்படின்ட்டு இந்த புது பெண்ணையும் தான் தம்பியும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி தப்பிச்சு அறக்க பறக்க ஓடி வர்றாங்க. இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வந்து இவங்களோட சின்ன தங்கச்சியை கூப்பிடுறாங்க. ஏய் சீக்கிரம் எந்திரி, ரெடியாக நம்ம இந்த ஊரை விட்டே போகணும், இங்க இருந்தா பிரச்சனை, விடியத்துல நம்ம இருந்து கிளம்பிடணும் அப்படின்ட்டு அவங்க அங்க இருக்கிற தண்ணி முக்கியமான துணிமணி மட்டும் எடுத்து பேக் பண்ணிட்டு அங்க இருந்து அந்த ஊர் எல்லைக்கு போறாங்க. அங்க போனா இந்த டோபிங்கிற இந்த திருடன் அங்க இருக்கான். ஏன்னா இவங்களுக்கு நல்லா பழக்க வழக்கம் இருக்கு. அவன் என்ன பண்றான், நானும் உங்க கூட வர்றேன், நான் வந்து நம்ம பட்டணத்துல போய் தங்கறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், 6 மாசத்துக்கு நம்ம வாடகை எல்லாம் கொடுத்துட்டோம் ஒரு வீட்டுக்கு, அங்க போய் நிம்மதியா தங்கலாம் அப்படிங்கிறான். இப்ப எல்லாம் கிளம்ப பாக்குறாங்க. இந்த பெண்ணு அப்படியே கொஞ்சம் தயங்குறா, அந்த புது பெண்ணு. உடனே அந்த தம்பிக்காரன் பார்த்து அவளை அரவணைக்கிறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை ஏத்துக்கிறேன், நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறான். இப்போ இந்த 4 பேர் 5 பேருமே கிளம்பி அப்படியே போகும்போது இப்போ அப்படியே டைட்டில் கார்டில் எண்டு கார்டு போடும் போதே போடுறாங்க. இப்போ அவங்க வந்து பட்டணத்துல போய் என்ன பண்றாங்கன்னா, அங்கேயும் போய் இந்த தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பெருசா மாற்றம்னா வசதி ஆயிட்டாங்க. இவன்னா இங்க வந்து நம்ம கதாநாயகி வெறும் 5க்கும் 10க்கும் 50 100க்கும் தான் படுத்துட்டு இருந்தா அதையும் வந்து முழுசா கொடுக்க மாட்டாங்க, கடன் வைப்பானுங்க. இப்ப அது பட்டணம்ன்றதுனால சிட்டின்றதுனால அங்க 1 மணி நேரத்துக்கு 1500 ரூபாய் வாங்குற கதாநாயகி. அந்த அப்படியே டைட்டில் கீழே எழுத்துலேயே போடுறாங்க, இவளோட ரேட்டு வந்து இப்போ உயிரோட இருக்காவோ அவளோட ரேட்டு 1 மணி நேரத்துக்கு 1500 ரூபாய் அப்படின்ட்டு பிறந்த மேனியா ஒரு கஸ்டமரோட வந்து உல்லாசமா இருந்துகிட்டு இருக்கா.
அதுக்கு அடுத்து இந்த பையனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 2500 வாங்குறானா இந்த தம்பிக்காரன். அதாவது இந்த மாதிரி சிற்றின்பம் தேவைப்படுற குடும்ப பெண்களுக்கு போயிட்டு இவன் அந்த உறவு செஞ்சுட்டு அவங்ககிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வர்றான். அதுக்கு 1 மணி நேரத்துக்கு 2500 ரூபாய். ப்ளஸ் இந்த திருநங்கை இருக்கா இல்லையா, இந்த டோபிங்கிற ஆளு, அவங்களுக்கு 2 மணி நேரத்துக்கு 3000 ரூபாவும். அதையும் அப்படியே டைட்டில் கார்டு போட்டு பக்கத்தில் கொட்டை இடத்துல போடுறாங்க. அவனும் ஒரு ஆணை பிடிச்சி அவன் அந்த ஆண் கூட உல்லாசமா இருந்துகிட்டு இருக்கான். இதுல புதுசா அந்த பெண் இருக்கா இல்லையா, அந்த பெண்ணு சின்ன பெண்ணுன்றதால அவளுக்கு ரேட் அதிகம். அவ 1 மணி நேரத்துக்கு 4000 ரூபாய் வாங்குறா. அவளும் பிறந்த மாதிரியே ஒரு ஆளை பிடிச்சி சம்பவம் செஞ்சுக்கிட்டே இருக்கா. இப்படி இந்த சம்பவம் செய்யற காட்சியில காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க.